காலையிலே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு தரமான வேலையை பார்த்துருக்காரு. அதாவது கொளுத்தி போட்டிருக்காரு. ஏன்டா சைலண்டாக இருக்கிறீங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்க, இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கே வந்து அடிதடியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. வழக்கமாக மண்டேன்னு என்ன இருக்கும், நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க, கேப்டன்சி டாஸ்க் நடக்கும். கேப்டன்சி டாஸ்க் ஆல்ரெடி நடந்துச்சு, இந்த தலை இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வந்து காலையிலேயே ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவமான ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னென்னா, இது எல்லா சீசன்லையுமே நடக்கிறது தான். என்னோட காம்படிஷனாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைப்பா, இவெல்லாம் எனக்கு காம்படிஷனே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இன்னொரு ஆள் இப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை விஜய் பார்வதி வந்து படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு விஷயத்தான் காமிச்சிருக்காங்க. என்னோட காம்படிஷனாக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நம்மளோட பாரு வந்து அவங்க சொல்கிறத மட்டும் தான் சொன்னாங்க. என்னுடைய மேல் வருஷன் தான் எஃப்ஜே. நல்லாவா இருக்குது இதெல்லாம்? இதில் வேற பெருமை வேற. என்னோட மேல் வருஷன் தான் எஃப்ஜே. நாங்கள் ரெண்டு பேருமே அடிப்போம். எஃப்ஜேவி பொழப்போம், பார்வதி பொழப்போம். இவங்க ரெண்டு பேருக்கு தான் காம்படிஷனா. என்னை கேட்டால் இவங்க ரெண்டு பேருமே 60 நாட்களுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க. எஃப்ஜேவும் சரி, பார்வதியும் சரி. ஸோ அவங்களோட வந்து அந்த இது வந்து அப்படி தான் இருக்குது. எஃப்ஜே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு காமெடியாகவும் சிரிப்பாகவும் இருக்குது நண்பர்களே. ஸோ இதுக்கப்புறம் தான் தரமான ஒரு சம்பவம் என்னன்னா வந்து, என்னோட காம்படிஷனே இல்லைப்பா, இவெல்லாம் ஆளே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை, இவெல்லாம் வந்து என் கணக்கிலே வரமாட்டான், இவெல்லாம் நான் ஒரு கேராகவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த அனலைஸ் குயின் அப்படின்னு சொல்லலாமா, அனலைஸ் பண்ணி பேசுறது மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் பண்ணியிருக்க விஷயம். இவங்க வந்து லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு ரம்யாவை சொல்கிறாங்க. என்னை கேட்டால் இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ரம்யாவும் இல்லை, வியானாவும் இல்லை, சுபிக்ஷாவும் இல்லை. இது மூணுமே வந்து டம்மி பேசுங்க தான் இந்த வீட்டில் இது மூணுகளும் இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்று. பெருசாக ஒன்றுமே பண்ணல. நீ கேட்கலாம், வியானா வந்து நிறைய வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க, எத்தனை ப்ரோமோக்கள் இது வரைக்கும் வந்திருக்காங்க, என்ன விஷயத்த பேசியிருக்காங்க, எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். வியானா ஏஞ்சி சொல்கிறாங்க, ரம்யா வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது, இவன் நாளைக்கே போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, அதாவது வந்து எலிமினேட் ஆனாலும் சரி, நான் இப்படி தான் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பாயிண்ட் வரைக்கும் கரெக்டு. நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறேன். ரம்யா எதுக்கு இருக்குது, இந்த சந்திரமுகி படத்தில் ஒரு பாம்பு ஒன்று வரும். அந்த பாம்பு வந்து அதுக்கான கேரக்டர் என்ன, அது எதுக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் கூட வச்சுருக்க மாட்டாங்க அந்த படத்தில். சம்மந்தமே இல்லாமல் அடிக்கடி பயமுறுத்திட்டு போகிறதுக்காக அந்த பாம்பு வந்து வந்துட்டு போகுமே ஒழிஞ்சு, அந்த பாம்புக்குன்னு ஒரு கேரக்டரே கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளோட ரம்யாவும். ரம்யா இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்கு, தர்பீஸ் பண்ணதை கூட ரம்யா பண்ணலை. ஆனால் தர்பீஸுக்கு முன்னாடி ரம்யா வெயிட் பண்ணதெல்லாம் வந்து தர்பீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அவமான நண்பர்களே. ஸோ அந்த மாதிரி ரம்யா இந்த வீட்டில் வந்து ஒரு டம்மி பீஸாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ரம்யாவை குறை சொல்கிற வியானா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேம்லிங்க ரெண்டு பேரும் ஒன்று தாங்க. இப்போ ரம்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே தான் வியானா பண்ணுது. ஆனால் வியானா வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, அனலைஸ் பண்ணுறாங்க. வீக் டேஸ் ஃபுல்லாக சும்மா இருந்துட்டு வீக்கெண்டில் ஹாசினியாக்காவாக மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து கருத்துக்களை பரிமாறுவாங்க. அவ்வளோதான் இந்த வீட்டில் பண்ண விஷயம். ஸ்ட்ராங்காக பேச வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காக பேசலை, அநியாயம் நடக்கும்போது போய் தட்டி கேட்கல, ஸ்ட்ராங்காக அவங்களோட வாய்ஸ் வந்து இந்த இடத்துல முன் வச்சு நான் பார்க்கல, டாஸ்கில் பெருசாக சிறப்பாக பங்கேற்ற மாதிரி பார்க்கல, ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது இவங்களோட பிஆர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வினோத்துக்கு எதிராக நெகட்டிவ் பிஆர் ஒரு பண்ணுறது மட்டும்தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இவங்க வியானா சொன்னதும் இதுக்கு ஆப்போசிட்டாக ரம்யா வந்து வியானாவை சொல்லியிருப்பாங்க. ரம்யாவுக்கு வந்து யாரை சொல்லணும் இதெல்லாம் தெரில, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க, அதை அட்டாக் பண்ணமே அப்படிங்கிறதுக்காக வந்து வியானா என் பேர் சொல்லிட்டு, வியானா நான் பாரு உன் பேரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வியானா தான் எனக்கு ஒரு ஆளே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு சத்திரபதி பாம்பு ஒன்று இருக்குது. அது யாருன்னா சுபிக்ஷா. சுபிக்ஷா வந்து நான் வந்து ரம்யாவை சொல்கிறேன், இது பேர் தான் வந்து சேஃப் கேம். மனசில் இது சொல்லாமல் இவங்க ஒரு கேங்கு, சுபிக்ஷா சுபிக்ஷா, வியானா, விக்கல் சிகரம், இதுங்க ஒரு கேங்கு. இந்த சைடு டாக்ஸிக் கேங்கு, இந்த சைடு புனிதர் கேங்கு, அந்த சைடு அன்பு கேங்கு, ஒரே கேங்காக தான் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து அன்பு கேங் மட்டும் தான் வெளியில் தெரியும். இந்த கேங்கெலாம் வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதே கருத்து தான் இவங்க சொல்லுவாங்க, மேடம் சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. உடனே இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, ரம்யாலாம் போனால் எனக்கு ஒரு ஆளே இல்லைங்க, அவங்கள லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். நம்ம சாண்ட்ராக்கா ஏஞ்சி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பேச்சில் வந்து ஒரு ஆட்டிடியூடும் திமுறும் தெரிஞ்சுது. என்னடா அது லிஸ்ட்லேயே இல்லைங்கிறது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் தானே, அதில் என்ன ஆக்சுவலாக இவங்க வந்து சரியாக கேம் ஆடலை, இவங்களாம் வந்து என் கண்ணுக்கு தெரியல, இவங்களாம் என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேற. அதாவது கனி வெர்சஸ் சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது வந்து கனி தான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இவங்க ஒரு ஒர்த்தே இல்லை, இவங்களாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, இவங்களாம் ஒரு லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுங்களேன், இந்த அஜித் படத்தை சொல்லுவார்ல,
என்னோட நண்பனாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, பட் ஆனால் என்னோட எதிரியாக இருக்கிறதுக்கு தகுதி வேணும்பாங்கல்ல. அதை தான் மேடம் வந்து சொல்கிறாங்க, என்னோட எதிரியாக இருக்கிறதுக்கு கூட நீ தகுதி இல்லை, நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை, நீ நானும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா யாருமா உனக்கு ஈக்குவல் இந்த வீட்டில்? யாரு உன்னோட காம்படிஷன்? விஜய் சேதுபதியா இல்லை யாருன்னு எனக்கும் தெரியலையே. அப்படி என்ன மேடம்? இந்த மேடம் இந்த வீட்டில் வந்து பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயத்த டாஸ்க் மட்டும்தான். அந்த டாஸ்க்கு நான் அப்பயே எனக்கு சந்தேகங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, சாண்ட்ராவுக்கு வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து வேற லெவலில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி சாண்ட்ராவுக்கு மட்டும் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்களோட கிராஃப் உயர்த்துக்கிறதுக்காக மட்டும் வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே அப்பயே எனக்கு டவுட் வந்துச்சு. வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்களோட கிராஃபை ஃபர்ஸ்ட் வீக்கே உயர்த்துவதற்கான காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி மற்றும் அவங்களோட டீம் பண்ண பிளான் தான் இந்த பிளான். இவங்களை வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கு பலிகடா யாருன்னா நம்மளோட கனியக்கா. கனியக்காவுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல. கனி வந்து ஒரு சைடு விஷம்னா அதை விட விஷம் இதுங்க. நான் இப்பயும் சொல்றேன், அன்பு கேங் இஸ் ஃபேர் பெட்டர் தென் த டாக்ஸிக் கேங். கனி இஸ் மோர் பெட்டர் தென் திஸ் சாண்ட்ரா சேச்சி. அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து கனியாச்சும் பண்ணுறதை நேரடியாக பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மேடம் வந்து பின்னாடி விஜய் சேதுபதி எனக்கு சப்போர்ட் இருக்காரு, விஜய் டிவி எனக்கு சப்போர்ட் இருக்கு, எங்களோட டீம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, ஸோ அதனால் வந்து நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் பேசுவேன், என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, அன்பு கேங் அப்படின்னு ஒன்று இல்லை, இருந்தாலும் இந்த கேங்ல இருந்து கனி சபரி இவங்களை எல்லாம் இந்த சைடு இருக்க டாக்ஸிக் கேங் வந்து போட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க, புழங்க போறாங்க. ஒரு சம்பவம் நடக்க போகுது இந்த வாரம். தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே இந்த வாரம் வந்து ரெடியா இருக்கு நண்பர்களே. அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. முக்கியமா சாண்ட்ரா வந்து கனிக்கு எதிராக என்ன திட்டம் போட போகிறார், சபரிக்கு எதிராக என்ன திட்டம் போட போகிறார் அப்படிங்கிறதுலாம் பார்க்கறது நான் அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கனி என்னதான் வந்து சில இடத்துல வந்து பாசத்தை வைத்தும் அன்பை வைத்தும் இருந்தாலுமே, அது நேற்று கூட அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கவசம், என்னோட கவசமாக நான் பார்க்கறது என்னோட அன்பு தான். அது எனக்கு ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அன்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பிக் பாஸ் வீட்டில் வேணால் எடுபடாமல் இருக்கலாம், பட் ஆனால் வெளியில் வந்து அதுதான் வந்து கவசமே, அதுதான் உங்களோட உண்மையான ஒரு இதுவே வந்து ஷீல்டே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சைடு இருக்க விஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷம் அப்படிங்கிறது வந்து கவசமாக எந்த இடத்துல ஆயிராது. ஸோ உடனே வந்து தன்னை வந்து ஒரு அடுத்த ஹாஸ்திரியாக நினச்சிட்டு நேற்று ஒரு கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணாங்களா சாண்ட்ராக்கா. நீ ஏட்டா இப்படி போட்டு சாண்ட்ரா அந்த கேங் அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டீம் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு நிகழ்ச்சி. அந்த பொதுவான நிகழ்ச்சியில் வந்து குறிப்பிட்ட ஒரு 2 பேரோட கிராஃப் உயர்த்துறதுக்காக பிக் பாஸ் டீம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் அவங்கள நம்ம போட்டு பழகணும் நண்பர்களே. அப்படின்னா உண்மையான கேம் ஆடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே கேம் ஆடிக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு என்ன மரியாதை இருக்குது, அங்கே உண்மையாலுமே உழைச்சவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, இத்தனை நாள் கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது. இவங்க பாட்டு வைல்டு கார்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்களாம். பார்த்துட்டு வந்து அவங்களோட கேம் அவங்க ஆடினா பரவாயில்ல, இவங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அது பிக் பாஸ் டீம் வந்து துணையாக இருக்கும், விஜய் சேதுபதி துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழகணுமா இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்னோட வன்மம் ஃபுல்லாக இதுதான். இந்த வன்மம் வந்து இதுக்காக மட்டுமா ஒழிஞ்சு மற்ற எதுக்காகவும் இல்லை. இந்த வாரம் கனி வர்சஸ் சாண்ட்ரா அப்படின்னு இருக்க போகுதா என்ன அப்படிங்கிறது வந்து நான் பொறுத்து பார்க்கணும். யார் பக்கம் சரியா இருக்க போகுது, யார் பக்கம் தவறா இருக்க போகுது, யார் பக்கம் நியாயம் இருக்க போகுது, பிக் பாஸ் டீம் பிளான் பண்ண மாதிரி சாண்ட்ராவோட கிராஃப் உயருதா இல்லையா என்னங்கிறத வந்து நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு நண்பர்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.